ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கம் உள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் சுத்த கிருபையே. நம்முடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலே கிருபையினாலே முடிசூட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்த பொழுதெல்லாம் கர்த்தர் காத்து நடத்தினீர். அதுக்காக ஸ்தோத்திரம். தாயின் கருவில் இருக்கும்போது எங்களை தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைத்து எங்களை மட்டும் நடத்தி வருகிற உண்மையுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்ற தாய், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கணவன், மனைவி, வருமானம், ஊழியம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அவ்வப்போது ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து வருகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அதில் இருக்கிறது போல் அழைக்கிற என் கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் வானத்திலிருந்தும் பூமியின் ஆழத்திலிருந்தும் தந்தோர்கள் தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆதி கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், அன்புக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர் என்று பாடலை. கர்த்தரே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தரே என் துணையானீர், எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமாக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர். பாவி என்றென்னை பல தள்ளினார், ஆவி இல்லை என்றிகழும் விட்டார். பாவி என்றென்னை பல தள்ளினார், ஆவி இல்லை என்றிகழும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போல் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே எம் துணையானே. ஆயிரம் நாவுகளி தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகளி தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே எம் துணையானே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ஒன்றுமில்லாத ஆண்டவரே, மாம்சத்தில் நாங்கள் ஒன்றுமே இல்லை. எங்களிடத்தில் சொல்லிக்கொள்ளவோ பெருமைப்படுத்திக் கொள்ளவோ எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. நாங்கள் அற்பர், நீசர், குப்பைகள், ஒன்றுக்கு உதவாதவர்களாக இருக்கிறோம். நீர் இறங்கி வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய ஆலோசனை தந்து எங்களை நடத்துங்க. நான் உன்னை போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொன்னவர். இப்பொழுதும் சரீர சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் குணமாக்குங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறவங்க, மரண இருளில் நிற்கிறவங்க கர்த்தர் குணமாக்குங்க. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, நன்மையான வாழ்க்கை கொடுங்க. வறுமையிலே, வேதனையிலே, விரக்தியிலே, கடனில், தோல்வியில் இருக்கிறவங்களுக்கு அதிசயம் செய்யுங்க. வயதாயம் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் சொன்னவர். குழந்தை இல்லாதவர்களுக்கு பெற பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர். அற்புதம் செய்யுங்க. கணவன் மனைவி இணைந்து இருந்தவங்க பிரிந்து இருக்கிறாங்க, இப்பொழுது அவங்களை சேர்த்து வைங்க. படிக்கிற, தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தேர்ச்சியை கொடுங்க. வெளிநாட்டில் வசிக்கிற எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பை கொடுங்க. இந்த வார்லாண்டு சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்க.
எங்கள் தலைமையில் ஏறி போகிற பிசாசு மனுஷனும் அவனை நிர்மூலமாக்கி உங்களுடைய பாதப்படியில் அவங்கள வைங்க. எங்களுக்கு வேண்டிய சக்தியை ஆரோக்கியத்தை கொடுங்க. நிறைய பேர் டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், இருதயம், சிறுநீரகம், ஜீரண உறுப்புகள், கை கால் வலி, தலை வலி, மைக்ரைன், கழுத்து எலும்பு, இடுப்பு எலும்பு, கால் பகுதி, பாத விரிச்சல், எல்லாத்தையும் மத்தியில் ஒவ்வொரு சரும வியாதிகள் மத்தியில் வேதனையோடு இருக்கிறவளுக்கு கர்த்தர் விசேஷமான சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. தேவ கிருபை அவளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற கர்த்தர். நீர் எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிறவர். செய்து முடிப்பீராக. இது மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்த உலகராக இருக்கிறேன். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசித்து கொண்டே இருங்க. வாசிப்பதனாலே ஏற்படுகிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க என்று நம்புகிறேன். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். வேதத்தை நேசிக்கிறவருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அதனால் நேசிங்க, வாசிங்க, மெடிடேட் பண்ணுங்க. அதனால் உங்களுக்கு தீர்க்க ஆயுசும், நீண்ட சமாதானமும், மிகுந்த சமாதானமும், கிருபை கூட நடத்தப்படுவீங்க. தீர்க்க ஆயுசையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். சரிங்களா? இன்னைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி வருகிறது. அதை குறித்து நான் பேசிட்டு ஒரு சாட்சி, தேவனை மகிமைப்படுத்த ஒரு சாட்சியை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த நிகழ்ச்சி என்பதனால நான் வேகமாக இதை சொல்லுகிறேன். ரொம்ப சிநேகிதனாக இருந்த, ஆண்டுடைய சிநேகிதனாக இருந்த இயேசு நோய்வாய்ப்படுகிறார். இதில் ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருந்தாலும் சரி, நீதிமானா சன்மார்க்கனா இருந்தாலும் சரி, வியாதி எல்லாருக்கும் வரும். நீங்கள் வேதத்தில் வாசித்தா அவங்களுக்கு நிறைய தெரியும். மீரியாம் தொடங்கி, மீரியாம் மோசேயின் சொந்த சகோதரி. ஆண்டவர் அவங்கள குஷ்டரோகத்தினாலே வாதித்தார். அதன் பிறகு அவங்க ஒரு ஹீலிங்கை அவங்க பெற்றுக்கொண்டாங்க என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதே போல் ஆசா என்ற ராஜா மரணத்தில் அவன் எப்படி வியாதியில் மரித்தான் என்பது உங்களுக்கு தெரியும். எசேக்கியாவுக்கு வியாதி வந்தது உங்களுக்கு தெரியும். ஏன் யாக்கோபு வருத்தப்படுகிற அந்த வார்த்தை வரும். சரீரத்தில் வியாதி வந்துச்சு. அப்போது ஒன்று மரண தருவாயில் இருந்தான் என்றதான் வந்துச்சு. ஏன்னா அதனால் எல்லாருக்குமா வியாதி என்பது பொதுவானது, மரணம் என்பதும் பொதுவானது. ஸோ யாருக்கு தான் வரணும்? இல்லை நான் ரொம்ப நேசிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், அப்போ வாசிக்கிறேன், எனக்கு ஏன் வியாதி வந்தது அப்படின்னா நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா வியாதி என்பது ஒரு யூனிவர்சல். சில நேரங்களில் ஆண்டவரே அதை சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட வியாதிகள் தேவனுடைய மகிமைக்கு ஆண்டவர் சில நேரங்களில் அனுமதிப்பார் என்பது நமக்கு தெரியும். அதனால் இயேசுவின் சிநேகிதனால நம்ம ஒரு கேள்வி வரும். இயேசுவின் சிநேகிதனுக்கே சொல்லணும் வியாதி, மரணம், பள்ளத்தாக்கு வந்தால் நமக்கெல்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வரும். அதனால் இந்த விஷயத்த நான் சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து பேசுகிறேன். சிநேகிதனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, இப்போது இருக்கிற எல்லாருமான இருந்தாலும் சரி, வியாதி என்பது யூனிவர்சல். அது நம்ம பழமொழியில் பேச்சுவாக்கில் சொல்லுவோம், சரீரம் இருந்தாலே நோவு இருக்கும், நோவு இருந்தாலும் வியாதி இருக்கும். ஸோ இது அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த வியாதி மத்தியிலே ஆண்டவருடைய செயல்பாடு என்ன அப்படின்னு தான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அந்த வியாதி முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரை தேடாதவர்களுக்கு அந்த வியாதி முடிவு மிகவும் கொடுமையாக முடியும். இதுதான் டிஃப்ரென்ஸ்.
வியாதியில் இவங்க வந்துடுவாங்க, வெளியில் சுகமாயிருவாங்க, அற்புதம் ஆரோக்கியம்லாம் கிடைக்கும். கர்த்தருடைய சிநேகிதராக இருக்கிறவங்களுக்கு. கர்த்தருடைய சிநேகிதராக இல்லாதவங்களுக்கு அவங்க யாரிடத்துல போகணும்னு தெரியாதவங்கனால அந்த வியாதியின் முடிவில் மரணத்தையோ அல்லது பலவிதமான இழப்புகளையோ வேதனைகளையோ சந்திக்க நேரிடும். அங்கே சொல்யூஷன் இல்லை, இயேசு அப்படின்னு ஒரு நபர் இல்லை. அதனால் ஆசா ராஜா கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடினார். நம்மில் பலர் அப்படிதான் டாக்டர் 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 தேடுறோம். நல்லதுதான், டாக்டர் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது. கர்த்தர் நியமித்தது தான். லூக் கூட கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு மருத்துவனை தான் அவருடைய டிசைபிள் வளையத்திற்குள்ளே அவர் வைத்திருந்தார். ஆக மருத்துவம் மிகவும் அவசியம். ஆனால் யார் இடத்துல இருக்கோம் என்பதுதான் முக்கியம். அவர் சிநேகிதனாக இருந்தால் மரணம் ஆனாலும் சரி, வியாதி ஆனாலும் சரி, அல்லது சின்ன சின்ன வலிகள் வேதனைகள் ஆனாலும் சரி, அதை மாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் பரிகாரியான கர்த்தர். நம்ம யாத்திராகமங்களை வாசிக்கிறபடியே, நானே உன் பரிகாரியான கர்த்தர், எகிப்தில் வரப்படின ஒரு வாதியும் நான் உனக்கு வரப்பண்ணேன். இயேசு வந்ததின் நோக்கமே முக்கியமான நோக்கம் 4ல் 1 வியாதிகளை குணமாக்க. அதாவது யாராலும் குணப்படுத்த முடியாத பல வியாதிகளை அவர் குணமாக்கி இருக்கிறார், குணமாக்கி கொண்டிருக்கிறார், குணமாக்குவார். சரி, இந்த ஒரு பாயிண்டோட நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ லேட் பண்ணுறாரு. 2வது பாயிண்ட் வந்து ஏன் இன்னும் 3 நாட்கள் அங்கே தங்கியிருக்க வேணும்? ஒய் லேட்? சில நேரங்களில் நமக்கு அது தாமதங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், வேதனையாக இருக்கும். ரொம்ப இயல்புங்க அது. ஆக்சுவலாக மனுஷனாக பிறந்தா அந்த தாமதம் வரும் பொழுது ஏற்படுகிற அந்த கசப்பான அனுபவங்கள் நம்ம ஊருக்கும் நிறைய கேள்விக்கு இட்டு செல்லும், நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தும். நம்ம மெய்யான வழியில் தான் போகிறோமா, பாதையில் போகிறோமா, நம்ம ஜெபிக்கிறது சரியா, நம் ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதா, வேதத்தை வாசிக்கிறதுனால எனக்கு ஏன் இந்த நன்மை கிடைக்கல, சரி, இப்படி பல கேள்விகள் நமக்கு எழும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், தாமதப்படும், ஆனால் ஆண்டவர் தடை பண்ண மாட்டார். கவனிச்சிங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது தாமதிப்பார், ஆனால் தடை பண்ண மாட்டார். இமைப்பொழுது கைவிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஆனால் இரக்கத்தோட உருக்கத்தோட நீடிய பொறுமையோடு அவர் நம்மை சேர்த்து கொள்வார். தாமதிப்போம், காத்துருங்க, தாமதிக்கலாம், காத்திருங்க, ஆனாலும் தடையே பண்ண மாட்டார். நீங்கள் நினச்சது நடக்கும். திருமணமோ வியாதியோ அல்லது குழந்தை பேரோ அல்லது வேறு ஏதோ காரியங்களோ தாமதப்படும், ஆனால் தடை பண்ணவே மாட்டார். ஏன்னா அவர் பேரே தடைகளை கடந்து தகர்த்து போகிறவர் தான் அவருடைய பேர். அதனால் நீங்கள் தாமதமானவனே ஆண்டவர் மறந்துட்டாரு, அவர் டிலே பண்ணுறாரு, டிலே 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 இருக்கிறது, என்னாலும் நான் விட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னு ஓடி போயிட்டா நஷ்டம் நமக்கு தான், அவருக்கு அல்ல. சரி, 2வது குறிப்பு அதை நம்ம பார்க்கிறோம். இப்போ அவருக்கு செய்தி வருது, அவர் சொல்கிறாரு, நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று சொல்கிறார். இது கர்த்தருடைய விசுவாசம். நிறைய முறை இந்த மார்த்தாள் மரியாளுடைய அந்த கூற்றை நாம் விவாதித்திருக்கிறோம். முதல்ல மார்த்தாள் ஓடி வருகிறாள், மரியாளும் வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். அது ஏன் அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ரகசியமாய் மரியாளை அழைத்து வர சொல்லுகிறார். அது ஏன் அப்படின்னு நீங்கள் ஆய்வு பண்ணுங்க. ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, இவர் நன்றி கட்டவர், நம்ம வீட்டில் சாப்பிட்டு நமக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்போது கஷ்ட நேரத்தில் நமக்கு உதவி செய்யாமல் அவர் டிலே பண்ணிட்டாரு, அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு, நம்மளை பற்றி அவருக்கு அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லி மரியாள் வீட்டிலே இருந்து விட்டால். ஆனால் மார்த்தாள் வந்து நான் போய் அவரை நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்க போகிறோம் பாருன்னு சொல்லிட்டு ஓடி வந்து கேள்வியும் கேட்டாங்க.
மரியாள் என்ன கேள்வி கேட்டாங்களோ, மார்த்தாள் என்ன கேள்வி கேட்டாங்களோ, அதே தான் மரியாளும் அந்த கேள்வி ஆண்டவர் கேட்டார். அது ரொம்ப முக்கியமான கேள்வி. 3வது ஒரு கேள்வி வருது. அது எந்த கேள்வி நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார். இது ஒரு தேர்ட் கொஸ்டின். நிறைய குருடர் கண்களெல்லாம் திறந்தாரு, பார்வை கொடுத்தாரு. அப்படி இருக்கிறவரு ரொம்ப அழுகுறாரு, ரொம்ப நேசிக்கிறார்னு நினைக்கிறோம், ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாரு. ஆனா இவரை சாகாமல் இருக்க பண்ணியிருக்கலாமே. இது ரொம்ப மோசமான கேள்வி. இந்த மாதிரி கேள்வியை நாம கேட்கவே கூடாது. சில நேரங்களில் ஹியூமன்ல இந்த மாதிரி நம்ம கேட்க தோணும். நீங்க என்னை நேசிக்கிறனா இந்த மாதிரி அனுமதிச்சிருக்கலாமா? நீங்க என்னை நேசிக்கவே இல்லை, நீங்க என்ன உங்க பிள்ளையா நீங்க ஏற்றிருந்தா இந்த மாதிரி செய்வீங்களா? என்னை நீங்க பிள்ளையாவே ஏற்றுக்கல அப்படின்னு நாம சொல்லவும் கூடாது, நம்மை சார்ந்தவங்க சொல்லும்படியாகவும் கர்த்தர் நமக்கு வைக்கக்கூடாது என்பது தான் அவருடைய பொருள். அப்போ ஒரு 3 கேள்வியை இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த 3 கேள்வி நீங்களும் நானும் கேட்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம கேட்கிறோம். அதை ஏன் ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு செய்றீங்க, எனக்கு ஏன் செய்யல? எனக்கு ஏன் தாமதமாக வந்தீங்க? நாங்கள் சொல்லி தானே அனுப்பிச்சோம், நாங்கள் கூப்பிடாமலாம் ஒன்றும் இல்லையே, அப்படியும் ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு விரக்தியின் விளிம்பில சில கேள்விகளை கேட்பது சரி, அது தவறும் அல்ல. சரிங்க. இயேசு கண்ணீர் விட்டார். 35ஆம் வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். அவனை எங்கே வச்சிங்க அப்படின்னு கேட்டார். போகிறாரு, அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஜெபம் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஜெபம். மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து 41ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இப்போ இயேசுவுக்கே சாட்சி அவசியம் தேவைப்படுது. அந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு தான் சொல்லி அனுப்புறாரு எல்லாருக்கும், நீங்கள் போய் சாட்சிகளாயிருங்கன்னு சொல்கிறார். இப்போ ஒரு ஜெபம் பண்ணுறாரு ஆண்டவரத்தில். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு செவி கொடுக்குறீங்க, எனக்கு தெரியும். நம்ம அப்படி பண்ணுறதில்ல, நம்ம அவிசுவாசத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செவி கொடுக்குறீங்கன்னு தெரியும், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் சூழ்ந்து இருக்கிறாங்களே, இவங்களுக்கு சாட்சியாக இங்கே ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. இது அழகான வேண்டுதல் இல்லை? நாம் அந்த மாதிரி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, சூழ்ந்து இருக்கிறவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டு உண்மை அசிங்கப்படுத்தக்கூடாது. ரொம்ப நேசிச்சானே, இவரை குணமாக்கி இருக்கக்கூடாதா? அங்கே செய்தார், கண்ணை திறந்தார், அங்கே கையை நீட்டினார், அப்புறம் அங்கே குஷ்டரோகத்தை குணமாக்கினார், கடல் மேலே நடந்தார், அசுத்தாம்பி துரத்தினார். ஏன் எங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண அவரால் முடியாதா அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது ஆண்டவரே. அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஜெபிக்கலாமா? சரி. லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்கள், கைகள், அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ரைட். என் ஊழியத்தில் ஒரு சாட்சி இது இன்னைக்கு நினைவுக்கு வந்ததுனால இப்போ சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. அதனால் நான் நினைப்பு வரும் பொழுதெல்லாம் நிச்சயம் அதை நான் சொல்லுவேன். இப்போ தான் யோசனை பண்ணுறேன், நம்ம ஒவ்வொன்றும் நம்ம எழுதி வைத்திருக்கணும் டைரியில், அதையே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா சில நேரம் நான் யோசிக்கிறது, இதை நாம் செய்யலை, இதை ஆண்டவர் செய்தார், நம்ம எதுக்கு அந்த கிரெடிட் எடுத்துக்கணும்? இதெல்லாம் ஒன்றும் பெருமைக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் ஒன்றும் சொல்லவே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுற ஒரு மாதிரி கட்டத்தில் இருந்தேன். ஆனால் இப்போது தான் புரியுது, இல்லை இதை சொல்லணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி இதை சொல்லணும் அப்படின்னு வந்ததுனால இனி வருகிற காலங்கள் எது நடந்தாலும் அதை எழுதி வச்சு, அல்லது இந்த மாதிரி யூடியூப் சேனலில் நாம் அதை பேசி
அதை லைப்ரரியாகவே கிரியேட் பண்ண வேண்டியது என்பதுதான் என்னுடைய ஆசை. மந்தவெளி சென்ட் லூக்ஸ் சர்ச் நான் போன முதல் வருடம், 2வது வருடம் பிகினிங்கும் முதல் வருடம் இறுதியும் எனக்கு சரியாக நினைவில்லை. காலையில் ஈவினிங் நினைக்கிறேம்மா, ஈவினிங் ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய மனைவி மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி தெரியும், 1 இயருக்கு முன்னாடியே அவங்க குடும்பத்தெல்லாம் தெரியும். அவங்களுக்கு என்ன வியாதி அப்படின்னு சொல்லியும் தெரியும். நான் பாதி நேரம் 6-7 மாதம் வரைக்கும் என்னிடத்துல அதை சொல்லாமல் மறைத்தாங்க. ஏன்னா பொதுவாக சில வியாதிகளே பாஸ்டரிடத்துலையோ மக்களிடத்துலையோ சொல்வதற்கு அச்சப்படுகிற ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்க அந்த வியாதியை மறைச்சிட்ட பிறகு ஒரு நாள் இரவு அவங்க ஃபெயிண்ட் ஆகி அவங்க பாத்ரூமில் விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வேகமாக அழைத்து மருத்துவமனையில், அங்கே ஒரு கிறிஸ்தவ மருத்துவமனை இருக்கிறது, அங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க. சேர்த்த உடனே ரத்தம் 2 பாயிண்ட் கூட இல்லை, அவ்வளோ குறைவாக இருந்தது. 11.8 பாயிண்ட் விமனுக்கு இருக்கணும், 2 பாயிண்ட் அந்த மாதிரி. சரி, அவங்க ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தா அங்கே போய் தேடும்பொழுது தான், அங்கே போய் பார்க்கும்போது தான் என்னை கூப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன். போகும்போது அவங்க சொன்னாங்க, இவங்களுக்கு கேன்சரு, ரொம்ப வருஷமாக இவங்க கஷ்டப்படுறாங்க, இது ஸ்டேஜ் 4 தாண்டி போயிடுச்சு, இப்போ டிட்டோரேட்டிங் ஸ்டேஜில் போயிட்டாங்க, அதாவது சாகிற ஸ்டேஜில் போயிட்டாங்க, இனி அவங்க பிழைக்க மாட்டாங்க. இது மருத்துவர்களுடைய கூற்று. அப்படி இருந்தாலும் அவருடைய வீட்டாரும் சரி அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அவர் கணவர், மகன், அவருடைய அந்த அம்மாவுடைய சகோதர சகோதரிகள், அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. கடைசி ஸ்டேஜ். நான் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன அறையில் பார்க்கும்போது ஒரு கையில் ரத்தம் ஏறுது, இன்னொரு கையில் மருந்து ஏறுது. அப்போது இந்த சகோதரன் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம், இப்போ மார்ஃபின் கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. மார்ஃபின் ஏன் கொடுப்பாங்கன்னா, சாகும் பொழுது இந்த சாகிற பயமே தெரியாமல் மூளையில் ஒரு விதமான ஒரு குதூகலம் இருக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு காடி கொடுத்தாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி சுய நினைவை இழக்க வைக்கும், ஒரு மாதிரி அப்படியே, நான் சொன்ன அந்த வார்த்தை தவறாக போயிடும், ஒரு மாதிரி மயங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது சுற்றத்தில் அப்படின்னு ஒன்றுமே தெரியாது. அது ஒரு பீஸ்ஃபுல் டெத்து மாதிரி மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. டாக்டர் அதை ப்ரிஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கடைசி தருணத்தில், டேயில், ஹவர்ஸில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் அதை கொடுத்துட்டு செத்து போகும்போது பெயின் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக அவங்க சாகணும் அப்படின்னு முடிவெடுத்து பல கன்சல்டேஷனுக்கு அப்புறம் தான் அந்த மார்ஃபினை அவங்க கொடுப்பாங்க. அப்படியே அந்த மார்ஃபினும் கொடுத்தாச்சு. அவங்க சுய நினைவு இழந்து அவங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரில ஆக்சுவலி அவங்களுக்கு. அப்போது நான் படியில் இருந்துட்டு லெஃப்டில் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். பேசும் பொழுது அவங்க வீட்டார் சொல்கிறாங்க, ஐயா அது நாளைக்கு முடிஞ்சிடும், இன்னைக்கு நைட்டே கூட முடிச்சிடலாம், காஃபின் பாக்ஸ் சொல்லிடுறேன், கத்தீட்ரலில் எங்களுக்கு ஒரு செமிட்ரி இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன், அங்கே பாஸ்டர்கிட்ட நம்ம பேசிடலாம், டேட் அனௌன்ஸ் பண்ணிடலாம், நம்ம சர்ச்சில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக செமிட்ரி கொண்டு போகலாம். இந்த டிஸ்கஷன்லாம் நடக்குது. இந்த டிஸ்கஷன் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா இது உங்களுக்கான ஒரு வார்த்தை தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. நானும் இப்போது பயங்கர பலவீனத்தில் தான் உட்காந்துருக்கிறேன். நானுமே கூட கொஞ்சம் சிக்காக தான் இருக்கிறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஐ எம் நாட் வெல், போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. ஐ எம் நாட் வெல் அண்ட் ப்ரே ஃபார் மீ. இப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இந்த முடிவில் எடுக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இது அந்த சர்ச்சில் இருக்கிற
எல்லாருக்கும் அன்னைக்கு எங்களோட கூட சேர்ந்து நின்ற எல்லாருக்கும் தெரியும். எனக்கு மனசுல ஒரு பெரிய போராட்டம். நான் போனேன், உள்ளே போனேன் ரூம்குள்ள. ஒரு 4 பெண்கள் இருந்து சுற்றிலும் பயங்கர அழுகையோட அவங்க நின்று கொண்டிருந்தாங்க. நான் போய் நின்றுட்டு கண்ணை மூடி முதல்ல அவங்கள பார்த்துட்டு, இந்த மாதிரி கையில் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க கண்ணை மூடித்தான் இருந்தாங்க. நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில் நிரம்பினேன். நல்லா ஜெபம் பண்ணேன். ஆவியில் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க கூட அழுகையோடு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. சிலர் உப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே போதும், இந்த பெயின் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சிலர் உப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. சில நேரங்களில் அப்படியே நாங்களும் ஜெபிப்போம் தானே. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் உப்பு கொடுத்து யாரையும் நான் ஜெபித்ததே இல்லை. சிலர் இந்த பெண்டிகாஸ்டல் பீப்புள் சொல்லுவாங்க, உப்பு கொடுத்துடலாம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஆண்டுகிட்ட கொடுத்துருங்க, போட்டோம் விடுங்க, வேணாம் அப்படின்ட்டுருவாங்க. ஜெபம் பண்ணாதீங்க, நல்லாவும் ஜெபம் பண்ணாதீங்க, ஆண்டவர் எடுத்துகிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்றைக்குமே கிவ் அப் பண்ணதே கிடையாது. அன்றைக்கி நான் நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த வசனம் என்ன தெரியுமா? இந்த வசனம் தான். எப்படி வந்ததுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளவு செய்தியும் நான் கேட்டுட்ட பிறகு இவ்வளவு தைரியமாக அந்த வார்த்தையை என்னால் சொல்ல முடியும்னா அது என்னால் இல்லை, எனக்குள் இருக்கிற ஆவியானவர், என்னோடு இருந்த இயேசுவானவர், என்னோடு இருந்த கர்த்தர் சொல்ல வார்த்தை இது மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல. இது மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல. நித்திரை அடைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படி அவங்க சொன்ன பொழுது, இல்லை, நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். 4ஆம் வசனம். இதை குறித்து வச்சுக்கோங்க. என் லைஃப்பில் அதை நம்ம குறித்து வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது. 11:4. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரன் அதிலே மகிமைப்படுவார். இது முழுசும் எனக்கு சத்தியமாக தெரியாது. அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மாத்திரம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை நான் சொன்னேன். சொல்லிவிட்டு என்ன தைரியம் இருக்கணும் சொல்லிட்டு ஜெபம் மாட்டேன். திரும்ப 10 முறையாவது சொல்லியிருப்பேன், இது மரணத்துக்கு எதுவான வியாதி அல்ல, இது மரணத்துக்கு எதுவான வியாதி அல்ல, இது மரணத்துக்கு எதுவான வியாதி அல்ல, இது மரணத்துக்கு எதுவான வியாதி அல்ல சொல்லிட்டு நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு தலையில் சிலுவை போட்டுட்டு நான் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்கஷன் ஓடிட்டே இருக்கு. என்ன அடக்கம் பண்ணலாம், என்ன காஃபின் பாக்ஸ் வாங்கலாம், எந்த இது கூப்பிடலாம், எந்த வேன் வைக்கலாம் அப்படின்லாம் பயங்கர பேச்செலாம் நடந்தது. அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா, அவங்க அன்னைக்கு இரவு மறிக்கவில்லை. அடுத்த நாள் எதிர்பார்த்தாங்க, அன்னைக்கும் மறிக்கலை. அதன் பிறகு அவங்க திரும்பவும் உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுகமா ஆக ஆரம்பிச்சாங்க. கொஞ்சமா இன்னும் உயிரோடு இருக்கிறார். எனக்கு இது என் கண்களுக்கு இது பயங்கர ஆச்சரியம். ஈவன் அவங்க ஹஸ்பண்ட், அவங்க உறவினர்கள், அவங்க பிள்ளைக்கு, அங்கே சபை மக்களுக்கு அனைவருக்கும் அது பெரிய ஆச்சரியம். இன்னும் நான் அந்த சர்ச்சுக்கு எப்பயாச்சும் போனேன்னா, ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு போச்சு. அவங்க போனோன்னு என்கிட்ட வந்து சொல்கிற வார்த்தை, ஐயா ரொம்ப 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 நன்றி ஐயா, இந்த ஜபத்தினால தான் நான் உயிரோடு இருக்கிறேன், நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் நடந்தது, எதை கொடுத்தாங்க அதெல்லாம் தெரியல. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, இன்னும் நல்லா இருக்கிறாங்க, இன்னுமே நலமாக இருப்பாங்க. அவங்களுக்கு இனி ஒரு பிரச்சனையும் வரப்போவதே இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
அதனால் எந்த இடத்துலையும் கிவ் அப் பண்ணாதீங்க. என் ஊழியத்தில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் இது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கிறது. இது எதுக்கு தெரியுமா? மகிமைப்படுத்த. ஆண்டவர் சொல்றாருல, தேவனை தேவனுடைய குமாரன் அதனாலே மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்தப்படுவார். தேவனுடைய குமாரன் மகிமைப்படுத்தப்படுவார். இப்பதான் நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே நீங்க மகிமைப்படுங்க, பிதாவை நீங்க மகிமைப்படுங்க. இதுல கொஞ்சம் 0.00 மகிமை எனக்கு கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா அவ்வளோ மோசமான சூழ்நிலையில் நான் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? உங்கள் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த பெரிய மீட்புக்காய் ஸ்தோத்திரம். இறக்க போய் இருந்தவங்களை, கடைசி நிமிடங்களில் இருந்தவங்களை உயிரோடு எழுப்பினீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறேன். லாசருவின் கல்லூரியில் கண்ணீர் வடித்து அழுது அவனை உயிரோடு எழுப்பினேன். இன்னும் உயிரோடு எழுப்ப காத்திருக்கிறேன். இப்படி மரண இருளில் பலவிதமான மரணங்கள், அதாவது கடைசி நிமிடங்கள், மரணமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் பிரச்சனைகள், தோல்விகள், அல்லது பண கஷ்டங்கள், வீடு இல்லை, கண்ணீர், கவலை, கஷ்டங்கள், ஏதோ டெட் வந்துட்டோம், டெட் என்று வந்துட்டோம். கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.